உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் எல்லா ஆன்மாக்களுக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். இந்த பொருள் சார்ந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறப்புகள் நம்ம பிறந்திருக்கிறோம். எத்தனையோ வடிவங்கள், அதாவது சிவபுராணத்தில் சொல்கிற மாதிரி புல்லாகி பூடாகி பல் மிருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பல் மிருகமாகி முனிவராய் தேவராய், அதெல்லாமல் தாவர சங்கம், அதில் கணக்கில்லாத பிறப்பு, இப்படி சொல்ல முடியாத எண்ணிலடங்காத பிறப்புகளை எடுத்துட்டு தான் கடைசியாக நமக்கு இந்த மனித பிறவி கிடைக்கும். இந்த மனித பிறவி கிடைச்சுமே அதை சரியாக நம்ம பயன்படுத்தி நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கோ முக்தி மோட்சத்துக்கோ மேல்நிலைக்கோ போகிறதுக்கு நம்ம வழி தெரியறதில்ல. வழி தெரியாமல் அஞ்ஞான இருளில் போய் சிக்கிக்கிறோம். அந்த அஞ்ஞான இருள் என்னென்னா, ஆன்மமலம் கண்மமலம் மாயமலம்னு மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு அந்த காரணத்தில் போய் மாட்டிக்கிட்டு இந்த 3 அந்த 4 இப்படி அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய புலன்கள், மனம் சார்ந்த எண்ணெய் சார்ந்த செயல்கள், இப்படி எல்லாமே அஞ்ஞானத்துக்கு உண்டான வழிமுறைகளை நிறையா நம்மக்கிட்ட இருக்குதே தவிர ஆன்மீகத்துக்கு உண்டான இது பயணத்துக்கு உண்டான இது எதையுமே நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு தேடி எடுக்க தெரியல நம்ம. அப்போ அந்த அஞ்ஞான இருளில் இருக்கிற நமக்கு ஆன்மீகம், ஆன்ம முன்னேற்றம், நமக்கு பிறவி பிணி, இதெல்லாம் நமக்கு கிடைக்கணுன்னா, பிறவி பிணியிலிருந்து நம்ம விலகணுன்னா, ஆன்ம முன்னேற்றம் வரணுன்னா, மேல்கதிக்கு போகணுன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு கருவி வேணும். அது இல்லாமல் வேறு வழியில் இந்த இடத்துகளுக்கெல்லாம் நம்ம பயணம் பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த ஆன்மீகத்தை முதல்ல நீங்கள் கையில் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆன்மீகம் நன்மை, அறவாழ்வுக்கு இது நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஆன்மீகம் நமக்கு நமக்குள்ளே ஒரு ஆன்மீகம் உருவாகுதுனாலே நம்மளை ஒரு நல்ல அறவாழ்வுக்கு கூட்டிகிட்டு போகுது. கருணையுள்ள ஆன்மாவாக இது மாறும். அறவாழ்வோடு வாழணுங்கிற ஒரு மனமாற்றம் நமக்கு ஏற்படும். அந்த நிமிடமே பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு மனமாற்றம் ஏற்படும் போது இறைவனுடைய அந்த காரியம், இறைவனுடைய அந்த பவர், அவருடைய அந்த சக்தி நமக்குள்ளே காரியப்படும். இறைவனுடைய அந்த இது நமக்குள்ள அந்த நிமிடமே நமக்கு காரியப்படும். அந்த இறைவனுடைய காரியப்படுறதுக்கு ஒரு ஆதாரம், ஒரு என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளால் சொல்ல முடியும்னா, இந்த யோக பயணத்தில் நம்ம ஆன்மீகத்தில் பயணம் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு உஷ்ணம், அந்த இறைவனுடைய செயல் நமக்குள்ளே காரியப்படும் போது நமக்குள்ளே ஒரு உஷ்ணம் உருவாகும். அந்த உஷ்ணந்தான்
இந்த நமக்குள்ளே இருக்குது இந்த அசுத்த உஷ்ணத்தை வந்து கெட்ட உஷ்ணத்தை போக்கி சுத்த உஷ்ணம் நமக்குள்ளே உருவாகும். அப்போது அந்த சுத்த உஷ்ணம் உருவாகிற போதே இறைவன் நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறானுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே உள்ள அசுத்த உஷ்ணம் இந்த சுத்த உஷ்ணத்தை அனுமதிக்காது. அப்படி இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சி நம்ம இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணும்போது, யோக பாதையில் நம்ம பயணம் பண்ணும்போது, இந்த முதலியே நமக்குள்ளே இருக்க இந்த அசுத்த உஷ்ணம் இருக்கே, அது இந்த சுத்த உஷ்ணத்தை அனுமதிக்காது. அதனால தான் சரியான நேரத்துக்கு எந்திரிக்க முடியாது, சரியாக ஆசனம் போட்டு உட்கார முடியாது, சரியான முறையில் அந்த பாடத்தை அப்படியே ஆசனம் போட்டாலும் அந்த பாடத்தை சரியாக செய்யறதுக்கு எண்ணம் தோணாமல் பல எண்ணங்கள் வந்து நமக்குள்ளே வந்து அதை கெடுக்கும். அதுக்கு எது காரணம்னா அந்த அஸ்த உஷ்ணம்தான். அப்போ இந்த அஸ்த உஷ்ணம் உடனே போகுமானா போகாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தே அதை வந்து நம்ம வெளியேற்றணும். ஏன்னா இந்த யோகத்தில் போகிற போது எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ வகையில் என்னென்ன வகையில் இல்லாமல் வரும். நான் அதுக்காக ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு அனுபவங்களும் அப்பப்போ என்னென்னமெல்லாம் அனுபவங்கள் இந்த ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணும்போது, யோக பயிற்சி பண்ணும்போது நமக்கெல்லாம் இடைஞ்சலை தரக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றையுமே இத்தனை கணக்கில் அடங்காத ஒவ்வொரு விதமாக வரும். ஒரு மனுஷன் எத்தனை விதமாக இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு எது எண்ணமும் மனமும் தானே. அதனால வந்து அந்த மனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உஷ்ணம் எந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பயணத்துக்கு தடையாக அதுக்கு இருக்கும். அந்த உஷ்ணம்தான் சுத்த உஷ்ணம் நமக்குள்ளே வரும்போது இந்த அஸ்த உஷ்ணம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்மளை பாடம் பண்ண விடாமல் தடுக்கும். அப்போ இதிலெல்லாம் மீறணும். இதெல்லாம் வந்து நம்ம சந்தித்து அதெல்லாம் வந்து நம்ம பெருசு பண்ணாமல் இந்த பாதையில் வைராக்கியத்தோடு பயணம் பண்ணும்போது அந்த சுத்த உஷ்ணம் காலியாகி, இந்த அஸ்த உஷ்ணம் காலியாகி சுத்த உஷ்ணம் நமக்குள்ளே சேரும்போது தான், இயங்கும்போது தான் இது நமக்கு இந்த பாதை வந்து என்ன, இறைவன் வந்து நம்மகிட்ட காரியப்படுறாரா, நம்ம செய்கிற பாடத்தில் நமக்கு பலன் கிடைக்குதா அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் அந்த பாதையில் வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த இறைவனுடைய காரியம் உங்களுக்குள்ளே பட்டாலே அதையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சிடலாம். மணிக்கணக்காக அரை மணி நேரம் உட்காரிங்க, 1 மணி நேரம் உட்காரிங்க, அதனுடைய சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். அது 1 நிமிஷம் கூட வரலாம், 10 செகண்டு கூட வரலாம். ஆனால் எது வந்தாலும் சரி, ₹1 சம்பளம் கொடுத்தாலும் சரி, ₹100 சம்பளம் கொடுத்தாலும் சரி. ஆனால் நான் வந்து வேலைக்கு வந்திருக்கிறேன், அந்த வேலையை நான் ஒழுங்காக, நீ கொடுக்குற வேலையை நான் ஒழுங்காக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் பயணம் பண்ணணும். அப்படி பயணம் பண்ணும்போது நமக்கு அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பாதையில் போகும்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவங்கள்லாம் வரும். நான் அதை வந்து ஒவ்வொரு தடவையும் வரதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் அது மாதிரி நீங்கள் அதில் பயணம் பண்ணுங்கள். நல்ல ஆன்ம முன்னேற்றம் வர்றதுக்கு உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.